ஹலோ மைடியஸ் உங்கள் பேபிஸ்க்கு ராகி ஈஸியாக டைஜஸ்ட் ஆகணும் ஆனால் ஃபுல் நியூட்ரிஷனும் கிடைக்கணுமா? அதுக்கு இந்த மெத்தடை ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கு ராகியை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு 8 to 12 hours நல்லா ஊற வச்சு எடுத்துக்கோங்க. ஊற வச்ச ராகியை ஒரு க்ளீன் கிளாத்தில் கட்டி இந்த மாதிரி ஒரு 24 hours டிஸ்டர்ப் பண்ணாமல் வச்சுருங்க. உங்களுக்கு டைம் இருந்துச்சுன்னா நீங்கள் 2 days கூட இதை முளைக்கட்ட வைக்கலாம். ஆனால் 1 day முளைக்கட்டினாலே நல்லா முளைக்கட்டி வந்துடும். இப்போ 24 hours அப்புறம் பார்த்தீங்கன்னா நல்லாவே முளைக்கட்டி வந்திருக்கு. நீங்கள் 2 days வச்சிங்கன்னா இதை விட கொஞ்சம் பெருசாக நல்லா முளைக்கட்டி வரும். எனக்கு டைம் இல்லை, ஸோ அதனால் நான் 24 hours ஸ்டாப் பண்ணிக்கிட்டேன். நம்மள நிறைய பேர் ராகியை பால் எடுத்து தான் கொடுப்போம். நான் அப்படி கொடுக்கும்போது அதில் இருக்க ஃபைபர் கண்டென்ட் போயிடும். அது நிறைய குழந்தைங்களுக்கு செட்டும் ஆகாது. இது எனக்கு டாக்டர் சொன்ன மெத்தட். இது மாதிரி கொடுக்குறனால பேபிஸ்க்கு நல்லாவே அதோட நியூட்ரிஷன்ஸ்லாம் அப்சர்வ் ஆகும். இதில் நல்லா நான் வெயிலில் காய வச்சு கடாயில் நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிவிட்டு அதை மிக்ஸி ஜாரில் ஒரு ஃபைன் பவுடராக நான் பவுடர் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இந்த மாதிரி நல்லா ஜலிச்சு எடுத்துட்டோம் அப்படின்னா ஒரு சூப்பரான முளை கட்டின ராகி மாவு வீட்லேயே நம்ம ரெடி பண்ணிட்டோங்க. உங்கள் பேபிஸ் கொடுத்து பாருங்கள். மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.